நல்ல மனம். டாக்டர் ராஜா மருத்துவமனையில் இறுதி அறுவை சிகிச்சையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். அமெரிக்காவில் வேலை பார்க்க வரும் கட்டை பிரம்மச்சாரிகளுக்கு சமையல் செய்து பழக்கம். அதே நிலைதான் ராஜாவுக்கும். தானே காஃபி போட்டு சாப்பிட ஆரம்பித்தாள். அப்போது தொலைபேசி மணி அடித்தது. இந்தியாவிலிருந்து ராஜாவின் நண்பன் சுந்தரம் பேசினான். அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறேன். மருத்துவர்கள் நன்றாகவே பார்த்து கொள்கிறார்கள். இருந்தாலும் உன் அறிவுரை தேவை என்றான். ராஜாவும் கவலைப்படாத, நான் உடனே புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அன்று மாலை விமானத்திலேயே புறப்பட்டு விட்டார். விமானத்தில் ராஜாவுக்கு சரியாக தூக்க வரவில்லை. சுந்தரத்தின் அப்பா தீனதயாளனை பற்றிய எண்ணங்கள் மனதில் சுழன்றன. சுந்தரத்தின் அப்பா எவ்வளவு நல்லவர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர். ராஜா கனவில் கூட நினைத்து பார்க்காத, எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல மனதுடன் ராஜாவை தன் பிள்ளை போல் நினைத்து சரியான சமயத்தில் உதவி செய்தாரே. அவர் செய்த உதவியினால் தான இன்று அமெரிக்காவில் தான் டாக்டராக முடிந்திருக்கிறது. நான் படிப்பதற்கு உதவி செய்யாமல் நான் கேட்டபடி அவரது தொழிற்சாலையில் ஒரு வேலை கொடுத்திருந்தால் இன்று நான் சாதாரண தொழிலாளியாக தான் இருந்திருப்பேன். எனவே நன்றி கடனை நிறைவேற்ற நான் சென்னை சென்று என் கைகளினால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வரை அவர் உயிருடன் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டு கண்களை மூடினார் ராஜா. உயர்நிலை பள்ளியில் படிக்கும் பொழுது இருந்த வறுமையான வாழ்க்கையும் அவர் பெற்றோர்கள் பட்ட கஷ்டங்களும் ராஜாவின் மனக்கண் முன் வந்து நின்றன. ராஜா வாழ்ந்தது சிறிய கிராமம், ஓட்டு போட்ட சிறிய வீடு, மிக ஏழை குடும்பம், மின்விளக்கு உள்பட்ட மற்ற எந்த வசதியும் இல்லாத வீடு. சில ஓடுகள் உடைந்திருந்தால் பகலில் சூரிய ஒளி வீட்டுக்குள் இருக்கும். வீட்டின் பின்புறம் பருத்திக்காடு, முன்புறம் பனைமர கூட்டம். அதனால் தேள்களும் பாம்புகளும் பஞ்சமில்லை. கோவில் பக்கத்தில் ஒரு கிணறு. அந்த கிராமத்திற்கே அதுதான் குடிநீர். பெண்கள் வாளியும் கயிறும் கொண்டு வந்து தண்ணீர் இறைத்து செல்வார்கள். ஆண்கள் தண்ணீர் இருக்க ஒரு ஏற்றம் வாளியில் நீரை எடுத்து தலையில் ஊற்றி ஆனந்தமாக குளிக்கும்போது சொர்க்கமே அங்கு இருப்பதாக தோன்றும். ராஜா தினமும் காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து விநாயகர் கோவில் கிணற்றில் தண்ணீர் எரித்து குளித்து நெற்றியில் திருநீர் அணிந்து மகிழ்ச்சியாக ஆரோக்கியமான வாழ்க்கையும் நல்ல கல்வி அறிவையும் தர விநாயகரை 3 முறம் வலம் வந்து தூப்பு கண்ணை போட்டு நெற்றியில் குட்டி கொண்டு வீட்டுக்கு செல்வது வழக்கம். வீட்டில் அவனுடைய தாய் அங்கைய கண்ணி அன்புடன் கொடுக்கும் பழைய சோற்றையும் சுண்ட வைத்த பழக்கறியையும் ஊறுகாயையும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டு விடுவான் ராஜா. தோளிலே புத்தக பையும் கையில் தூக்குச்சட்டியில் சோறு எடுத்துக்கொண்டு 4 மைல் தூரத்தில் உள்ள பள்ளிக்கு நடந்தே சென்று வருவான். இவ்வாறு 4 ஆண்டுகள் படித்து அந்த ஆண்டு உயர்நிலை பள்ளி இறுதி வகுப்பை முடித்தான். வகுப்பில் அவன் அதுவரை முதல் மாணவனாக வந்திருந்தான். அது அவனது கடுமையான உழைப்பின் பலன். குடும்ப ஏழ்மையை அகற்ற அவன் எடுத்த முயற்சி. பள்ளி இறுதி வகுப்பிலும் அவர்தான் முதல் மாணவன். தலைமை ஆசிரியர் முயற்சியில் மாகாணத்திலேயே அவன் முதல் மாணவன் என்று தெரிய வந்தது. அவனும் அவன் குடும்பத்தினரும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்திருந்தாலும் அவனது தந்தை அவனுக்கு ஆசையோடு வைத்த பெயர் ராஜா. பெயர்தான் ராஜாவை தவிர கிராமத்தை விட்டு 10 மைல்களுக்கு அப்பால் வேறு ஊருக்கு போனதில்லை. போகும் வாய்ப்பும் கிடைத்ததில்லை. போக்குவரத்தில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பாவை பார்த்திருக்கிறான். அவை பற்றி படித்திருக்கிறான். போகக்கூட ஆசைதான். ஆனால் 300 மைல் தொலைவில் இருக்கும் சென்னையே பார்த்ததில்லை. அப்புறம் எங்கே அமெரிக்காவும் இங்கிலாந்தும்? எல்லாம் கனவில்தான். தலைமை ஆசிரியர் ராஜாவை கல்லூரியில் சேர்ந்து மேலே படிக்க வைக்க ஆசீர்வதித்தார். அவரால் முடிந்தது அவ்வளோதான். பண வசதி இல்லாத ராஜா என்ன செய்ய முடியும்? பணத்திற்கு அவனும் அவன் தந்தையும் முயற்சித்தனர், தோல்வியுற்றனர். வேறு வழி இல்லாமல் படித்தது போதும், ஏதாவது வேலைக்கு செல்வது என்று முடிவு செய்தனர். அவனுடன் படித்த நண்பன் சுந்தரத்தின் தந்தை கார் டயர் தயாரிக்கும் ஒரு பெரிய தொழிற்சாலையை நடத்தி வந்ததை ராஜா அறிவான். சுந்தரம் கல்லூரியில் படிப்பை தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். ராஜா அவனை சந்தித்து
அவன் தந்தையிடம் சொல்லி அவர் தொழிற்சாலையில் தனக்கு ஒரு வேலை ஏற்பாடு செய்து தருமாறு கேட்டான். சுந்தரும் ராஜாவை தனது தந்தைக்கு அறிமுகப்படுத்தினான். ராஜா மாநிலத்திலே முதல் மாணவனாக வந்ததையும் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் வேலை கேட்டு வந்திருப்பதையே சொல்லி ராஜாவுக்கு வேலை கொடுக்கவே கூடாது என்று கேட்டுக்கொண்டான். ராஜாவுக்கு மிகுந்த அதிர்ச்சியாகிவிட்டது. சுந்தரம் ராஜாவை பார்த்து பயந்து விடாதே என்று கூறியபடியே தன் தந்தையிடம் நம் தொழிற்சாலையில் ராஜாவுக்கு வேலை கொடுப்பதை விட அவன் மேற்கொண்டு படிப்பதற்கு பணம் கொடுத்து உதவி செய்வது நல்லது என்று கூறினான். சுந்தரத்தின் அப்பா தீனதயாளன் பெயருக்கு ஏற்றாற் போலவே தயாள குணம் கொண்டவர். கிராமத்தில் பல நல்ல காரியங்களை முன்னிட்டு செய்பவர். ராஜா மாநிலத்தின் முதல் மாணவனாக வந்ததை பாராட்டியதுடன் அவனது கல்வி செலவு முழுவதையும் இனி தாமே ஏற்பதாகவும் அவனை எந்தவித கவலை இல்லாமல் மேற்கொண்டு படிக்குமாறும் ஆலோசனை சொன்னார். தீனதயாளனுக்கு என்ன பதில் சொல்வது, எப்படி நன்றி கூறுவது என்று தெரியவில்லை. அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொண்டான். அது ராஜாவின் வாழ்வில் பெரிய திருப்புமுனை ஆனது. அன்று முதல் ராஜாவின் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பித்தது. தாய் தந்தரின் ஆசிகளை பெற்றுக்கொண்டவன் சென்னை மாநில கல்லூரியில் சேர்ந்தான். முதல் வகுப்பில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். இதை தெரிந்து தீனதயாளன், ராஜாவின் பெற்றோர், சுந்தர் உள்பட்ட அனைவரும் மகிழ்ந்தனர். பின் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து எம்பிபிஎஸ் படிப்பிலும் மாநிலத்திலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான். பள்ளியில் படிக்கும்போது அவன் கண்ட கனவு அன்று நிறைவேறும் நாள் வந்தது. அமெரிக்க மருத்துவக் கல்லூரிக்கான தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றான். கிராமத்திற்கு சென்று பெற்றோரிடமும் தீனதயாளனிடமும் ஆசி பெற்றுக்கொண்டு அமெரிக்கா புறப்பட்டான். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் புரூக்ளினில் உள்ள கல்லூரியில் இதய நோய் சம்பந்தமான படிப்பில் சேர்ந்து அதிலும் வெற்றிகரமாக தேறினான். அதே மருத்துவமனையில் அவனுக்கு வேலையும் கிடைத்தது. அவனுடைய வாழ்க்கையை எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்தது. தூங்கிக் கொண்டிருந்த ராஜாவை எழுப்பிய விமான பணிப்பெண் பல் துலக்கும் ப்ரஷ்ஷையும் பேஸ்டையும் கொடுத்தாள். விமான நிலையத்தில் சுந்தரம் வரவேற்றான். வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்கொண்டு பின்னர் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்றான். அதற்கு ராஜா, நான் உயர் வகுப்பில்தான் பயணம் செய்து வந்திருக்கிறேன். அதுவே எனக்கு ஓய்வுதான். நேராக மருத்துவமனைக்கு சென்று அப்பாவை பார்த்து விடலாம் வா என்றான். இருவரும் மருத்துவமனைக்கு சென்றனர். ராஜா தீனதயாளனை பார்த்தான். அவருக்கும் ராஜாவை பார்த்ததும் ஒரு தெம்பு வந்தது. தனக்கு வந்த நோய் குணமானது போல் உணர்ந்தார். அவனது அமெரிக்கா வாழ்க்கை பற்றி அன்புடன் விசாரித்தாள். தன்னை பற்றியும் தனது அமெரிக்கா வாழ்க்கை பற்றியும் விரிவாக கூறிய ராஜா அவர் நோய் குணமாவதற்கு ஆறுதல் சொன்னான். உடனடியாக மருத்துவர்களை சந்தித்தான். தீனதயாளனுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளை பற்றி கேட்டறிந்தான். மருத்துவ பதிவேடுகளையும் பார்வையிட்டு சரியான சிகிச்சை முறை அளிக்கப்படுவதை பற்றி மனமகிழ்ந்தான். அதை தீனதயாளனிடமும் தெரிவித்தான். இன்னும் 5 நாட்களில் உங்களை டிஸ்சார்ஜ் செய்து விடுவார்கள், கவலைப்பட ஏதுமில்லை என்று தெரிவித்தான். பின் இருவரும் சுந்தரின் வீட்டுக்கு சென்றனர். அங்கே ஏற்கனவே ஊரிலிருந்து வந்து தனக்காக காத்திருந்த தன் பெற்றோர்களை சந்தித்தான் ராஜா. அவர்களை நலம் விசாரித்து ஆசி பெற்றான். சுந்தர் தன் தங்கை மங்கையக்கரசியை ராஜாவிடம் அறிமுகப்படுத்தினான். அவள் எம்பிபிஎஸ் முடித்துவிட்டு ஹவுஸ் சர்ஜன் பணியையும் சென்னையில் முடித்திருக்கிறார் என்று தெரிவித்தான். ராஜாவும் அவளை சந்தித்ததில் மகிழ்ச்சி கொண்டான். அவனது தங்கும் இடம், உணவு உள்பட அனைத்து ஏற்பாடுகளையும் அவளை கவனித்து கொண்டாள். ராஜா தினமும் மருத்துவமனைக்கு சென்று தீனதயாளனை கவனித்து வந்தான். அவரும் 5ஆம் நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துவிட்டார். ராஜாவே உடனெழுந்து கூட்டிக் கொண்டு வந்தான். மருத்துவமனையில் வைத்தியம் செய்ததை விட நீ வந்து என்னை கவனித்து கொண்டனால்தான் உடல் சீக்கிரம் குணமாகிவிட்டதென நான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் உள்ள வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே வந்து என்னை கவனித்து கொண்டே உனக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன் என்று தீனதயாளன் கண் கலங்கினார். ராஜா அதற்கு, அழாதீங்கய்யா, நீங்கள் அன்று எனக்கு போட்ட பிச்சையினால் தானே நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். அதை நான்
மறக்க முடியுமா? என் தாய் தந்தையால் செய்ய முடியாததை நீங்கள் செய்திருக்கிறீங்க என்றாள். குரல் தழுதழுத்தவாறே, நான் அளவில்லையா, இது ஆனந்த கண்ணீர் என்றார் தீனதயாளன். ஐயா, இன்னும் 15 நாளில் அமெரிக்காவுக்கு புறப்படுகிறேன். அப்பொழுது உங்களையும் கூட்டிக் கொண்டு போய் அங்கேயே தங்கி மருத்துவ பரிசோதனைகள் செய்யலாம் என நினைக்கிறேன் என்றான் ராஜா. அதெல்லாம் எதுக்குப்பா, நிறைய செலவாகும். நீயே வேறு சமைத்து சாப்பிட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். இதில் நான் வேற எதுக்கு தொந்தரவு என்றார் தீனதயாளன். செலவு என்னையா பெரிய செலவு, எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். சமையலுக்கு மட்டும் இங்கிருந்து ஒரு ஆளை ஏற்பாடு செய்து அழைத்து கொண்டு போவோம் என்றான் ராஜா. அப்படியானால் சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மங்கையர்க்கரசியையும் நம்முடன் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும். எனது மகளாக அல்ல, உனது மனைவியாக என்றார் தீனதயாளன் குறும்பு சிரிப்புடன். ராஜாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் முதலில் இந்த வீட்டில் மங்கையர்க்கரசியை பார்த்தது முதலே அந்த எண்ணம் தோன்றியிருந்தது. அவள் உடனிருந்து அவனை நன்கு கவனித்து கொண்ட விதமும் அவனை கவர்ந்திருந்தது. ஆனால் தனது பழைய வாழ்க்கையை நினைத்து பார்த்து பேசாமல் இருந்து விட்டான். தற்போது தீனதயாளனே அதை பற்றி வெளிப்படையாக கேட்கவும் சற்று நேரம் யோசித்தவன், ஐயா, நீங்கள் மிகவும் வசதி உள்ளவர்கள். எங்களது குடும்பம் முன்பு எப்படி இருந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும் என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்னரே இடைமறித்த தீனதயாளன், ராஜா, ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நல்ல முழு மனதுடன் முயற்சி செய்தால் இயல்பையே வெற்றி கொள்ள முடியும். அதற்கு நீயே உதாரணம். செல்வம் இன்று இருக்கும், நாளை போய்விடும். ஆனால் நல்ல எண்ணம், நல்ல மனம் என்றும் நிலைத்திருக்கும் என்றார்.